भारत माता की, भारत माता की, भारत माता की। श्री इडापड्डी के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, श्री डॉक्टर आर अंबुमणि, श्री टीटीवी दिनाकरन, श्री जी के वासन, श्री डॉक्टर एसी सन्मुगम, श्री केसी थिरुमारन, श्री बी जॉन पांड्यन, श्री एम जगनमूर्ति, श्री डॉक्टर टी आर पारिवेंदर, श्री चेल्लामुथु, मंच पर उपस्थित अन्य सभी लीडर्स, एनत तमिल सहोदर सहोदरीगळे वणक्कम। फ्रेंड्स, इस साल 2026 में तमिलनाडु का ये मेरा पहला दौरा है। ये वो समय है जब पूरा तमिलनाडु पोंगल के उत्सव के बाद एक अलग ही आनंद में है। कुछ दिन पहले ही तमिलनाडु के विकास पुरुष भारत रत्न एमजीआर जी की जन्म जयंती भी मनाई गई। आज इस मंच से मैं एरी कांतरामर के चरणों में प्रणाम करता हूं और आप सभी के कल्याण, तमिलनाडु के कल्याण की कामना करता हूं। எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். நண்பர்களே, 2026ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு எனது முதல் பயணம் இது. இந்த வேளையிலே தமிழ்நாடு முழுவதிலும் பொங்கலுக்கு பிறகு சிறப்பானதொரு ஆனந்தம் நிறைந்திருக்கிறது. சில நாட்கள் முன்புதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மனிதன், பாரத் ரத்னா விருது பெற்ற எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடினோம். இன்று இந்த மேடையிலிருந்து ஏரி காத்த ராமனின் திருவடிகளிலே நான் தலை வணங்குகிறேன். அது மட்டுமல்லாமல் அனைவரின் நலன், தமிழ்நாட்டின் நலனுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். फ्रेंड्स, आज नेताजी सुभाष चंद्र बोस की जन्म जयंती भी है। देश आज के दिन को पराक्रम दिवस के रूप में मनाता है। तमिलनाडु के अनेक पराक्रमी स्वतंत्रता सेनानियों ने नेताजी के साथ स्वतंत्रता की लड़ाई लड़ी है। वीरता और देशभक्ति तमिलनाडु के जन जन में रची बसी है। मैं इस पावन भूमि से नेताजी सुभाष बाबू को नमन करता हूं। நண்பர்களே, இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாளும் கூட. தேசம் இந்த நாளை பராக்கிரம திருநாள் என்ற வகையிலே கொண்டாடி மகிழ்கின்றது. தமிழ்நாட்டின் பராக்கிரமம் நிறைந்த பல சுதந்திர போராட்ட தியாகிகள் நேதாஜியோடு தோள் சேர்த்து சுதந்திர போரிலே பங்கெடுத்தார்கள். வீரம்,
மற்றும் நாட்டுப்பற்று தமிழ்நாட்டு மக்களின் நாடி நரம்புகளிலே பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இந்த புனிதமான மண்ணிலிருந்து நான் நேதாஜி சுபாஷுக்கு நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். फ्रेंड्स, ये जो विशाल जनसागर है, इसका एक बहुत स्ट्रांग मैसेज पूरे तमिलनाडु में जा रहा है, पूरे देश में जा रहा है। मैसेज ये कि तमिलनाडु अब चेंज के लिए तैयार है। तमिलनाडु अब डीएमके के कुशासन से मुक्ति चाहता है। तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है। ये मंच देखिए, आज यहां स्टेज पर एनडीए फैमिली के हमारे सीनियर लीडर्स एक साथ आज तमिलनाडु का भविष्य तय करने के लिए इकट्ठे हुए हैं। ये सभी साथी आज एक ही संकल्प के साथ यहां जुटे हैं और वो संकल्प है, हमें तमिलनाडु को डीएमके सरकार से मुक्ति दिलानी है। हमें तमिलनाडु को एक विकसित, सुरक्षित और करप्शन फ्री स्टेट बनाना है। मैं ये साफ साफ देख सकता हूं, डीएमके सरकार के एग्जिट का काउंटडाउन शुरू हो चुका है। நண்பர்களே, இங்கே அலை கடல் என மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேசம் அனைத்திற்கும் கூட ஒரு செய்தியை அளிக்கிறது. அது என்ன தகவல் தெரியுமா? தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. தமிழ்நாடு இப்போது திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட துடிக்கிறது. தமிழ்நாடு இப்போது பிஜேபி என்டிஏவின் அரசினை விரும்புகிறது. இந்த மேடையை பாருங்கள் நண்பர்களே, இந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே. என்டிஏ குடும்பத்தின் நம்முடைய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க குழுமியிருக்கின்றார்கள். இந்த நண்பர்கள் அனைவரும் ஒரே ஒரு முடிவோடு, ஒரே ஒரு உறுதிப்பாட்டோடு இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அது என்ன உறுதிப்பாடு தெரியுமா? தமிழ்நாட்டை நாம் திமுக அரசிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே அந்த உறுதிப்பாடு. நாம் தமிழ்நாட்டினை வளர்ச்சியடைந்த, பாதுகாப்பான, ஊழலற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும். இதை என்னால் தெளிவாக காண முடிகின்றது. திமுக அரசாங்கத்தின் முடிவுரைக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. मैं अपने भाषण को आगे चलाऊं उसके पहले ये बिटिया को चित्र बना के लाई है। ये कब से खड़ी है। उधर कोई वरिष्ठ सज्जन भी मेरी मां का चित्र बना करके लाए हैं। मैं आपके इस प्यार के लिए आपका बहुत आभारी हूं। मैं मेरे एसपीजी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें और ये बिटिया अपना अगर नाम पता लिख देगी तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा। நான் என் உரையை மேலும் தொடர்வதற்கு முன்பாக நெடுநேரமாக அங்கே ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன்,
அதை கையிலே ஏந்திக் கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தை, உன்னுடைய பெயர் அதில் இருந்தால் போதும், இதை நான் பெற்றுக்கொண்டு உனக்கு என்னுடைய நல்லாசி கடிதத்தை கண்டிப்பாக அனுப்புகின்றேன். என்னுடைய நண்பர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்னிடம் தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். थैंक यू बेटा. நன்றி பெண்ணே. ये बच्ची कुछ कह रही है, भाई जरा देखो. उसका नाम पता अगर नहीं लिखा है तो लिखवा लो. அந்த குழந்தையின் பெயர் முகவரியை தயவு செய்து அதிலே குறித்துக் கொடுங்கள். इतने प्यार से, इतने उत्साह से आई है बेटी. थैंक यू बेटा, थैंक यू. फ्रेंड्स, आपने डीएमके को 2 बार क्लियर मैंडेट दिया, लेकिन इन्होंने तमिलनाडु की जनता का भरोसा तोड़ा. डीएमके ने वादे ढेर सारे किए, लेकिन काम 0 रहा. डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं. सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार. तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है. यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है. நண்பர்களே, ஆட்சி செய்ய நீங்கள் திமுகவிற்கு 2 முறை வாய்ப்பளித்தீர்கள், தெளிவாக அதிகாரம் அளித்தீர்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள். வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது திமுக. ஆனால் ஆற்றிய பணிகள் என்னமோ பூஜ்யம்தான். திமுக அரசினை இப்போது மக்கள் சிஎம்சி அரசாங்கம் என்று அழைக்கின்றார்கள் தெரியுமா? சிஎம்சி அரசாங்கம் என்றால் கரப்ஷன், மாஃபியா மற்றும் கிரைம், அதாவது ஊழல், குற்றவாளி குழுக்கள், குற்றங்கள் ஆகியவற்றை ஆதரிக்கும் அரசாங்கம். தமிழ்நாட்டின் மக்கள் இப்போது திமுக மற்றும் சிஎம்சி இந்த இரண்டையுமே வேரடி மண்ணோடு கிள்ளி எறிய வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே பிஜேபி என்டிஏவின் இரட்டை என்ஜின் அரசாங்கம் அமைவது உறுதியாகிவிட்டது. फ्रेंड्स, आज तमिलनाडु में एक ऐसी सरकार है जिसे डेमोक्रेसी या अकाउंटेबिलिटी से कोई लेना देना ही नहीं है. डीएमके सरकार सिर्फ एक परिवार की जी हजूरी में ही लगी हुई है. अगर किसी को डीएमके में आगे बढ़ना है तो उसके पास सिर्फ 3 या 4 रूट हैं. डायनेस्टी रूट, करप्शन रूट, एब्यूज विमेन रूट, एब्यूज अवर कल्चर रूट. और यही कारण है कि आज डीएमके में वही लोग आगे बढ़ रहे हैं जिनको इस प्रकार के काम आते हैं. इसका नुकसान पूरे तमिलनाडु को हो रहा है.
तमिलनाडु का बच्चा बच्चा जानता है कि कहां कहां कितना करप्शन हो रहा है और करप्शन की ये कमाई किसकी जेब में जा रही है। நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது தெரியுமா? இங்கே ஜனநாயகம் இல்லை, நம்பகத்தன்மையும் இல்லை. திமுக அரசாங்கம் ஒரே ஒரு குடும்பத்திற்காகவே மட்டும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் திமுகவிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆக வேண்டும். இங்கே 3-4 பாதைகள் மட்டுமே இருக்கின்றன. ஒன்று வம்சாவழி பாதை, அடுத்தது ஊழல் பாதை, மூன்றாவது பெண்களை வசைபாடுவது, நான்காவதாக நமது கலாச்சாரத்தை வசைபாடுவது. இந்த காரணத்தால் தான் இங்கே திமுகவில் இருப்பவர்களால் முன்னேற முடிகிறது கட்சியிலே. இதன் பாதிப்பை தமிழ்நாடு சுமக்க வேண்டி இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த விஷயம் நன்றாக தெரியும். இங்கே எத்தனை ஊழல் மலிந்திருக்கிறது, அந்த ஊழல் பணம் யாருடைய ஜேபிக்கு, யாருடைய பைகளுக்கு செல்கின்றது என்பதை சிறு குழந்தை கூட நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. फ्रेंड्स, तमिलनाडु वो धरती है जिसने भारत की सभ्यता को समृद्ध किया है। संगम कालीन साहित्य, साइंस, टेम्पल, टेक्नोलॉजी, तमिलनाडु ने हमेशा भारत का गौरव बढ़ाया है। आज जब भारत विकसित होने के लक्ष्य के साथ आगे बढ़ रहा है, तब तमिलनाडु की बहुत बड़ी भूमिका है। हमें तमिलनाडु को डीएमके की जंजीरों से आजाद कराना ही होगा। तमिलनाडु जितनी जल्दी विकसित होगा, देश भी उतनी ही तेजी से विकसित होगा। நண்பர்களே, தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி என்றால், இதுதான் பாரத நாட்டின் பண்பாட்டை வளம் நிறைந்ததாக ஆக்கியது. சங்ககால இலக்கியங்கள், விஞ்ஞானம், ஆலயங்கள், தொழில்நுட்பம் பாரத நாட்டின் கௌரவத்தை உயர்த்தியது. நம்முடைய தமிழ்நாடு இன்று வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறிக் கொண்டிருக்கும் வேளையிலே நாம் தமிழ்நாட்டை திமுகவின் கொடூரமான தலைகளிலிருந்து விடுவித்தாக வேண்டும். எந்த அளவுக்கு வேகமாக தமிழ்நாடு முன்னேறுகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக தேசமும் முன்னேற்றம் அடையும். फ्रेंड्स, बीते 11 वर्षों में एनडीए की केंद्र सरकार ने तमिलनाडु के विकास के लिए अभूतपूर्व काम किया है। 2014 से पहले जब दिल्ली में डीएमके और कांग्रेस की गठबंधन वाली सरकार थी, उस दौरान तमिलनाडु के विकास के लिए बहुत कम फंड दिया जाता था। बीते 11 वर्षों में केंद्र की एनडीए सरकार ने सिर्फ डिवॉल्यूशन के माध्यम से करीब करीब 3 लाख करोड़ रुपए तमिलनाडु को दिए हैं। ये कांग्रेस डीएमके उनकी जो गठबंधन वाली सरकार थी, केंद्र सरकार में वो जो करते थे
उसकी तुलना में करीब 3 गुना अधिक दिया गया है। बीते 11 इयर्स में तमिलनाडु के लोगों के वेलफेयर के लिए सेंटर से करोड़ों रुपयों की मदद मिली है, वरना कांग्रेस डीएमके एक गठबंधन के राज में तो गरीब, एससी, एसटी, ओबीसी के वेलफेयर के नाम पर सिर्फ घोटाले ही होते थे। நண்பர்களே, கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏவின் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வரலாறு காணாத பணிகளை ஆற்றியிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக தில்லியிலே திமுக காங்கிரசின் அரசாங்கம் இருந்த வேளையிலே அப்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏ அரசாங்கமானது அதிகார பகிர்வு வாயிலாக மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறது. எத்தனை லட்சம் கோடி ரூபாய்? எத்தனை லட்சம் கோடி? 3 லட்சம் கோடி ரூபாய். காங்கிரஸ் திமுக மத்தியிலே ஆட்சி செய்த காலத்தோடு ஒப்பிடுகையிலே இது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமானது. இது மட்டுமல்ல, கடந்த 11 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக வேண்டி மத்திய அரசு 11 லட்சம் ரூபாய் 11 லட்சம் கோடி ரூபாய் உதவிகளை அளித்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டாட்சியின் போது ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இதர பிற்பட்ட மக்கள், இந்த வகுப்பினருக்கு நலன்கள் வழங்குகிறோம் என்ற பெயரில் மோசடிகள் மட்டும்தான் அரங்கேறின. फ्रेंड्स, मैं आपको रेल बजट का भी एक उदाहरण देता हूं। डीएमके कांग्रेस जितना रेल बजट तमिलनाडु को देती थी, एनडीए सरकार उससे 7 टाइम अधिक बजट तमिलनाडु को दे रही है। तमिलनाडु के करीब 80 रेलवे स्टेशन को और आधुनिक बनाया जा रहा है, उन्हें अपग्रेड किया जा रहा है। यहां वंदे भारत जैसी आधुनिक तेज रफ्तार मेड इन इंडिया ट्रेनें भी एनडीए की सरकार ने चलाई है। நண்பர்களே, நான் உங்களுக்கு ரயில் பட்ஜெட் பற்றிய ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ரயில் பட்ஜெட் என்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு அளித்த தொகையை விட என்டிஏ அரசாங்கம் 7 மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு அளித்து வருகிறது. தமிழ்நாட்டின் சுமார் 80 ரயில் நிலையங்கள் மேலும் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன, அவை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கே வந்தே பாரத் போன்ற நவீனமான விரைவாக செல்லக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரயில்களையும் கூட என்டிஏ அரசாங்கம் தான் இயக்கி இருக்கின்றது. फ्रेंड्स, तमिलनाडु की बहुत बड़ी ताकत हमारे किसान है, हमारे फिशरमैन है। एनडीए की केंद्र सरकार की नीतियों के कारण देश में एग्रीकल्चर और फिशरीज में रिकॉर्ड प्रोडक्शन हो रहा है, क्योंकि एनडीए की केंद्र सरकार किसानों को, फिशरमैन को हर कदम पर सपोर्ट कर रही है. நண்பர்களே, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நமது விவசாயிகள், நமது மீனவர்கள் தான். பிஜேபி என்டிஏ மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் காரணமாக தேசத்தின் விவசாயம் மற்றும் மீன்வளத்துறையிலே சாதனை படைக்கும் உற்பத்தி எட்டப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் என்டிஏவின் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவாக இருந்து வருவதுதான்
இதற்கான காரணம் पहले किसानों के बैंक अकाउंट बहुत कम होते थे। एनडीए सरकार ने बैंक अकाउंट भी खोले और पीएम किसान सम्मान निधि जैसी स्कीम भी शुरू की। इस स्कीम के तहत अभी तक देश के किसानों को करीब 4 लाख करोड़ रुपए मिल चुके हैं। तमिलनाडु के लाखों किसानों के अकाउंट में भी 12,700 करोड़ रुपए भेजे गए हैं। முன்னரெல்லாம் குறைவான விவசாயிகளிடம் மட்டுமே வங்கி கணக்குகள் இருந்தன. என்டிஏ அரசாங்கம் வங்கி கணக்குகளையும் திறந்து கொடுத்தது. அதோடு கூடவே பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடை போன்ற திட்டங்களையும் தொடங்கியது. இந்த திட்டத்தின்படி இப்போது வரை தேசத்தின் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. फ्रेंड्स, एनडीए की केंद्र सरकार पीएम मत्स्य संपदा योजना चला रही है। इसके तहत फिशरमैन को डीप सी फिशिंग वेसल दिए जा रहे हैं। फिशरमैन को 50,000 किसान क्रेडिट कार्ड भी दिए गए हैं। நண்பர்களே, பிஜேபி என்டிஏவின் மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இதன்படி ஆழ்கடலுக்குள்ளே செல்லும் மீன்பிடி படகுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மீனவர்களுக்கு 50,000 விவசாயிகள் கடன் அட்டை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. एनडीए सरकार छोटे किसानों और मछुआरों को कोऑपरेटिव से जोड़ रही है। एनडीए सरकार फार्मर प्रोड्यूसर ऑर्गेनाइजेशन यानी एफपीओ पर बहुत अधिक बल दे रही है। तमिलनाडु में फूड प्रोसेसिंग के लिए बहुत अधिक संभावनाएं हैं। एनडीए सरकार का प्रयास रहेगा कि तमिलनाडु के किसानों और मछुआरों की पैदावार दुनिया भर के बाजारों तक पहुंचे। என்டிஏ அரசாங்கம் சிறு விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் கூட்டுறவு அமைப்புகளோடு இணைத்து வருகின்றது. என்டிஏ அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் அதாவது எஃபிஓக்கள் அவை மீது அதிக அழுத்தம் அளித்து வருகின்றது. தமிழ்நாட்டிலே உணவு பதப்படுத்தல் துறையிலே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டின் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் உற்பத்தி பொருட்கள் உலக சந்தைகள் எங்கிலும் கொண்டு சேர்க்கப்பட பிஜேபி என்டிஏ அரசாங்கம் தொடர்ந்து கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. फ्रेंड्स, विकसित तमिलनाडु बनाने में हमारी युवा शक्ति और नारी शक्ति की बड़ी भूमिका है। लेकिन यहां जो डीएमके सरकार है उसने हमारे यूथ को ड्रग्स और ड्रग्स माफिया के हवाले कर दिया है। यहां माताएं अपने बच्चों को लेकर बहुत चिंतित हैं। मां बाप अपनी आंखों के सामने अपने बच्चों को बर्बाद होते देख रहे हैं। ड्रग्स माफिया स्कूल और कॉलेजों को टारगेट कर रहे हैं। நண்பர்களே, வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதிலே நம்முடைய இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆற்றல் இவற்றுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கே இருப்பதோ திமுக அரசாங்கம். இவர்கள் நமது இளைஞர்களை போதைப் பொருள் குற்றவாளி கும்பலிடம் ஒப்படைத்து விட்டார்கள். फ्रेंड्स, डीएमके की सच्चाई पूरा तमिलनाडु जानता है। डीएमके के लोगों पर ही ड्रग्स माफिया के साथ मिले होने के आरोप लग रहे हैं। तमिलनाडु के फ्यूचर के लिए ये बहुत बड़ी चुनौती है। यहां शराब घोटाले को लेकर के भी लोगों में बहुत गुस्सा है। खासतौर पर हमारी माताएं बहनें डीएमके के इस रवैये से बहुत परेशान है। हमें अपने नौजवानों को ड्रग्स के शिकंजे से बचाना ही होगा। एनडीए को दिया गया आपका एक वोट तमिलनाडु को ड्रग्स माफिया से मुक्त करेगा। தாய் தந்தையரெல்லாம் தங்கள் கண்களுக்கு முன்னாலேயே தங்களுடைய குழந்தைகள் நாசமாகி போவதை பார்த்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது இளைஞர்களை போதைப் பொருள் அபாயத்திலிருந்து மீட்டே ஆக வேண்டும். என்டிஏவிற்கு நீங்கள் அளிக்கின்ற
ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை போதை பொருட்களிலிருந்து மீட்டெடுக்க உதவும் வாக்காக இருக்கும். நண்பர்களே, திமுக அரசாங்கத்திலே போதைப் பொருள் பெருங்குற்றவாளிகளும் மதுபான பெருங்குற்றவாளிகளும் நன்றாக செழிப்பாக இருக்கிறார்கள் என்றால், என்டிஏவோ மக்களின் உடல் நலத்திலே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறது. फ्रेंड्स, डीएमके सरकार के दौरान जहां ड्रग्स माफिया और शराब माफिया फला फूला है, वहीं एनडीए का सबसे बड़ा फोकस जनता का आरोग्य है। एनडीए तमिलनाडु के हेल्थ केयर सिस्टम को भी ट्रांसफॉर्म करेगी और यहां दवाओं और मेडिकल डिवाइस मैन्युफैक्चरिंग इकोसिस्टम को भी बढ़ावा देगी। इससे नौजवानों के लिए रोजगार के अनेक नए अवसर बनेंगे। பிஜேபியின் என்டிஏ தமிழ்நாட்டின் நல்வாழ்வு முறையை நன்கு மாற்றி அமைக்கும். அது மட்டுமல்ல, இங்கே மருந்துகள் மற்றும் மருத்துவ கருவிகள் தயாரிப்பு சூழலமைக்கு ஊக்கமளிக்கும். இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பல சந்தர்ப்பங்கள் உருவாகும். मुझे खुशी है कि केंद्र की एनडीए सरकार की मुद्रा स्कीम से यहां के युवाओं, यहां के दलितों, यहां के पिछड़ों को बहुत लाभ हो रहा है। यहां करीब 6 करोड़ मुद्रा लोन दिए गए हैं और 3 लाख करोड़ रुपए से अधिक की मदद छोटे एंटरप्रेन्योर्स को मिली है। எனக்கு சந்தோஷம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், மத்தியில் இருக்கும் நமது என்டிஏ அரசின் முத்ரா திட்டத்தால் இங்கிருக்கும் இளைஞர்கள், இங்கே இருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள், இங்கிருக்கும் பிற்பட்டவர்கள் ஆகியோருக்கு அதிக ஆதாயம் கிடைத்து வருகின்றது. இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 6 கோடி முத்ரா கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவிகள் சிறு தொழில் முனைவோருக்கு கிடைத்திருக்கின்றது. फ्रेंड्स, आज भारत दुनिया भर के निवेशकों की पहली पसंद बनता जा रहा है। भारत दुनिया के हर रीजन के साथ बड़े बड़े समझौते कर रहा है। इस महत्वपूर्ण कालखंड में तमिलनाडु में एनडीए की डबल इंजन सरकार बहुत जरूरी है। केंद्र सरकार के साथ मिलकर चलने वाली सरकार जब यहां होगी तो निवेशकों के लिए यहां पैसा लगाना और आसान हो जाएगा। நண்பர்களே, இந்த பாரதம் உலகெங்கிலும் இருக்கும் முதலீட்டாளர்களின் முதன்மையான விருப்பமாக ஆகி வருகின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளோடும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களை பாரதம் ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றது. இந்த மகத்துவம் வாய்ந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே என்டிஏவின் இரட்டை என்ஜின் அரசாங்கம் மிகவும் அவசியமானதாகும். மத்திய அரசோடு இணைந்து பயணிக்கும் அரசாங்கம், இசைவாக பயணிக்கும் அரசாங்கம் இங்கே எப்போது ஏற்படுமோ அப்போதுதான் முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு செய்வது மேலும் சுலபமாக இருக்கும். फ्रेंड्स, तमिलनाडु में क्राइम और माफिया राज का सबसे बुरा असर हमारी माताओं, बहनों और बेटियों पर हो रहा है। सेल्वी जयललिता जी ने क्राइम को कंट्रोल करने पर बहुत शानदार काम किया था, लेकिन आज तमिलनाडु की बहनें, बेटियां खुद को असुरक्षित महसूस करती हैं। मैं यहां की माताओं, बहनों, बेटियों से कहूंगा, आप यहां एनडीए सरकार बनाइए। एनडीए सरकार आपकी सुरक्षा सुनिश्चित करेगी। நண்பர்களே, தமிழ்நாட்டிலே குற்றங்களும் பெருங்குற்றவாளி கும்பல்களின் ஆட்சியால் மிக மோசமான பாதிப்பு நமது தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களுக்குத்தான் ஏற்படுகிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றங்களை கட்டுப்படுத்துவதிலே மிகச் சிறப்பாக செயலாற்றினார். ஆகையால் இன்று தமிழ்நாட்டின் சகோதரிகள், பெண்களே கூட பாதுகாப்பற்ற
மோசமான நிலையை அனுபவித்து வருகின்றார்கள். நான் இங்கே இருக்கும் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்கள் இங்கே என்டிஏவின் அரசை அமைத்து தாருங்கள். என்டிஏ அரசாங்கம் உங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். फ्रेंड्स, एनडीए की केंद्र सरकार के लिए महिलाओं की सुविधा और स्वास्थ्य दोनों प्राथमिकता में रहे हैं। तमिलनाडु में 60 लाख से ज्यादा टॉयलेट बने हैं, 1 करोड़ से अधिक घरों तक पाइप से पानी पहुंचा है। इससे तमिलनाडु के गांव की गरीब परिवारों की बहनों को बहुत सुविधा हुई है। आप एनडीए सरकार बनाइए, तमिलनाडु के हर घर में नल से जल आएगा और ये मोदी की गारंटी है। நண்பர்களே, என்டிஏவின் மத்திய அரசை பொறுத்தவரை பெண்களின் வசதிகள் மற்றும் நல்வாழ்வு இவை இரண்டுமே முதன்மையானவையாக இருந்து வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலே 60 லட்சத்திற்கும் அதிகமான கழிப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கிராமங்களிலே ஏழை குடும்பங்களின் சகோதரிகளுக்கு பெரிய வசதி ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் பிஜேபியின் என்டிஏ அரசு அமைக்க உதவுங்கள். தமிழ்நாட்டின் அனைத்து வீடுகளிலும் குழாய் வழி குடிநீர் பெருகி பாயும். இது மோடி அளிக்கும் உத்தரவாதம். फ्रेंड्स, तमिल भाषा, तमिल संस्कृति, तमिलनाडु की ऐतिहासिक भूमिका से मैं हमेशा बहुत प्रभावित रहा हूं। अनेकों अवसर पर हमने कई हेड ऑफ स्टेट्स को, विदेश के मेहमानों को तिरुकुरल गिफ्ट करके तमिलनाडु के ज्ञान से दुनिया को जोड़ा है। और मैं तो काशी का सांसद हूं। वहां बनारस हिंदू विश्वविद्यालय में महाकवि सुब्रमण्यम भारती जी के नाम पर एक चेयर की स्थापना की है। काशी में हम काशी तमिल संगमम का आयोजन भी कराते हैं। काशी तमिल संगमम से देश की सांस्कृतिक एकता मजबूत हुई है और मेरे लिए खुशी की बात है, अब मेरे काशी में कई बच्चे भी तमिल बोलने लगे हैं। நண்பர்களே, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் வரலாற்று அளவிலான பங்களிப்பு இவையெல்லாம் எப்போதுமே எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றன. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பல நாட்டு தலைவர்களுக்கும் திருக்குறளை பரிசாக அளித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டின் ஞான களஞ்சியத்தோடு உலகத்தை இணைத்திருக்கின்றோம். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெயரிலே பிரத்யேகமானதொரு இருக்கையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். காசி தமிழ்ச் சங்கமத்தால் தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை பலப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், காசியிலே பல பிள்ளைகள் தமிழிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். फ्रेंड्स, हम सिर्फ तमिल संस्कृति की बात नहीं करते, हम उसकी रक्षा के लिए संकल्प भाव से काम भी करते हैं। अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के दीप को लेकर एक विवाद खड़ा किया गया तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया। डीएमके तमिलनाडु की संस्कृति, सब तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो वो डीएमके है। நண்பர்களே, நாங்கள் தமிழ் கலாச்சாரம் பற்றி
வெறும் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் இல்லை. நாங்கள் அதனை பாதுகாக்க உறுதிப்பாட்டோடு பணிகளையும் மாற்றி வருகின்றோம். சில நாட்கள் முன்புதான் நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது, நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது விவாத பொருளாக்கப்பட்ட போது, அப்போது நமது தலைவர்கள் எல்லாம் பக்தர்களின் அதிகாரங்களுக்கும் உரிமைகளுக்கும் குரல் கொடுத்தார்கள். தலைவர்களுக்கு கரவொலி, கை தட்டுங்க. ஆனால் நண்பர்களே, திமுகவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றங்களையும் கூட விட்டு வைக்கவில்லை. அவர்களையும் அவமானம் படுத்தினார்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் எதிரி திமுக. फ्रेंड्स, कांग्रेस और डीएमके वालों ने जलीकट्टू को भी बैन करके भी आप सभी लोगों का अपमान किया था। ये एनडीए की सरकार है जिसने जलीकट्टू के लिए लीगल रास्ते निकालकर यहां की विरासत का सम्मान किया। तमिलनाडु का हर नौजवान अपनी परंपरा को सेलिब्रेट कर सके, एनडीए सरकार हर तरह से आपके साथ है। நண்பர்களே, காங்கிரஸ் மற்றும் திமுக காரர்கள் தான் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்து உங்கள் அனைவரையும் அவமானப்படுத்தினார்கள். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கமோ ஜல்லிக்கட்டிற்காக சட்ட ரீதியான வழிகளை ஆராய்ந்து நம்முடைய தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை மீட்டுக் கொடுத்தார்கள், கௌரவப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டின் அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டாடி மகிழ வேண்டும். இதற்கு என்டிஏ அரசாங்கம் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு துணை நிற்கும். फ्रेंड्स, तमिलनाडु का सामर्थ्य बहुत अधिक है। तमिलनाडु में अब ऐसी सरकार की जरूरत है जो यहां के नौजवानों पर भरोसा करे, जो केंद्र सरकार के साथ कंधे से कंधा मिलाकर चले। हमें मिलकर तमिलनाडु को विकसित बनाना है, अपने भारत को विकसित बनाना है। एक बार फिर आपका हमें इतनी विशाल संख्या में आकर आशीर्वाद मिला, ये हमारे लिए बहुत सौभाग्य की बात है। நண்பர்களே, தமிழ்நாட்டிலே திறமைகள் ஏராளமாக இருக்கின்றன. திறமைகளுக்கு குறைவேதும் இல்லை. தமிழ்நாட்டிலே இப்போது எப்படிப்பட்ட அரசாங்கம் தேவை என்றால், அந்த அரசாங்கம் இங்கே இருக்கும் இளைஞர்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த அரசாங்கம் மத்திய அரசோடு இணைந்து கரம் கோர்த்து பயணிக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம், தமிழ்நாட்டை வளர்ச்சியுடையதாக ஆக்குவோம், நமது பாரதத்தை வளர்ச்சியடைந்ததாக மாற்றுவோம். மீண்டும் ஒரு முறை இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலே இங்கே வந்து ஆசிகள் அளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். दोनों साथ ऊपर करके मेरे साथ बोलिए, भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे। बहुत बहुत धन्यवाद। वणक्कम।